ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள். தமிழர்களாகிய நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நடைமுறையில் நாம் பின்பற்ற வேண்டும். இருந்தாலும் உலகம் முழுக்க ஆங்கில புத்தாண்டை கணக்கில் எடுத்துக்கொள்வதால் நாம் நியூ இயரை ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். இருந்தாலும் தமிழ் புத்தாண்டை தான் கொண்டாடுவதும் பின்பற்றுவதும் நமது கடமையாகும். ஆக இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று, அன்றைய திதி துவாதிசி, அன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கூடிய காலை 8:45 மணி அளவிலே மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வருவார். அன்றுதான் பராபவ வருஷம், அதாவது தமிழ் புத்தாண்டினுடைய வருஷத்தினுடைய பெயர் பராபவ வருஷம். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அன்றைய லக்னம் ரிஷப லக்னம், அன்றைய ராசி கும்பராசி, சந்திரனுடன் ராகும், சிம்மத்திலே கேது இருக்கின்றார். லக்னத்திற்கு 2லே குரு பகவானும் 2 புதன் 11லே பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள். 11லே சனி செவ்வாயும் இருக்கின்றார்கள். 12இல் சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். அன்றைய கிரகநிலை மேலே சொல்லப்பட்ட இதுதான் அன்றைய கிரகநிலை. இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தாண்டில் பொதுவாக வருடப்பலனை நாம் பார்க்கும்பொழுது பெரிய கிரகங்களான 4 கிரகங்களை பார்ப்போம். ஒன்று சனி, அடுத்தது குரு, ராகு, கேது. அந்த வகையிலே இந்த வருடம் குரு பயிற்சி பலன்களும் ராகு கேது பலன்களும் நடக்க இருக்கிறது. சனி பயிற்சி பலன்கள் இல்லை. ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சி திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்றும், வாக்கியப்படி 26/5/2026 அன்றும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அதாவது கடகத்திலே உச்சமடைகின்றார். ராகு கேது பயிற்சிகள் 5/12/2026, அதாவது 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2026 அன்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்திற்கும், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்திற்கும் வருகின்றார். திருக்கணித பிரகாரம் அவரே வாக்கியப்படி 13/11/2026 அன்று அவர் பயிற்சி ஆகின்றார். ஆக சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும், கும்பத்திலிருந்து மகரத்திற்கும் பயிற்சி ஆகின்றார். ஆக பெரிய கிரகங்கள் குருவும் ராகு கேது பயிற்சி மட்டும் இந்த வருடம் பயிற்சி ஆகியிருக்கிறது. ஆக சனி பகவான் பயிற்சி ஆகவில்லை. இதை மனதில் வைத்துத்தான் 12 ராசிக்கும் அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும், எந்த விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் தங்கும் தடைகளும் எப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். மேஷராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2லே தான் லக்னம் பிறக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு 11லே ராசி பிறக்கிறது. இந்த வருடம் தமிழ் வருடத்திலே பெரிய கிரகங்கள் 4 வைத்துத்தான் பலன்கள் சொல்லுவோம். அதில் சனி, குரு, ராகு, கேது. சனி பயிற்சியாக போவதில்லை. அவர் மேஷ ராசிக்கு 12லே தான் வருடம் முழுக்க இருக்கின்றார். ஆக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9-12 கூடிய குரு பகவான் 3லே இருந்து 4லே சஞ்சாரம் ஆக செய்ய இருக்கிறார். 3லே இருக்கக்கூடிய குரு பகவான் 2/5/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திலே உச்சமடைய இருக்கின்றார். அவரே 26/5/2026 அன்று வாக்கியப்படி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு உச்சமாகின்றார். அதேபோல் இந்த வருடம் 5ஆம் தேதி 5 டிசம்பர் அன்று 10லே இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்திற்கும், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்திற்கும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்திற்கும் பயிற்சி ஆகின்றார். ஆக ராகு கேதுக்கு குரு சம்பந்தம், சனி பகவானுக்கும் குரு பகவானுடைய பூர்ணமான பார்வை கிடைப்பதினால் மேஷ ராசியாக இருந்தாலும் மேஷ லக்னமாக இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் பலவிதமான ஏற்றங்கள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள், பயணங்கள் எல்லாம் மிக மிக அற்புதமாக நடக்கப் போகிறது. ஆக தமிழ் புத்தாண்டு பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கும் மேஷ லக்னக்காரர்களுக்கும் எல்லா வயது உடையவர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். ஆக மேஷ ராசிக்காரர்களுக்கு நாளிலே 2ஆம் தேதி, அதாவது ஜூன் 14/4/2026 புத்தாண்டு பிறந்தாலும் இடையிலே ஒரு மாதம் மே மாதம் முடிந்ததுமே மாத ஆரம்பத்திலே 3லே இருக்கக்கூடிய குரு பகவான் 4க்கு வரப்போகின்றார். அது கல்விஸ்தானம். படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கட்டாயம் சாதனை படைப்பார்கள். கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்று தாராளமாக படிப்பார்கள். தற்காலிகமாக அவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிவார்கள். நீங்களும் தாராளமாக குழந்தைகளை அனுப்பி வைக்கலாம். எந்த விதமான பயமும் சங்கும் தடையும் தேவையில்லை. படிப்பில் அவர்கள் சாதனை புரிவார்கள் என்பதே கோச்சார கிரகங்கள் தெரிவிக்கின்றது. குறிப்பாக நாளிலே உச்சமடைந்திருக்கின்ற குரு பகவான் உங்கள் குழந்தைகளை மிகவும் அறிவாளியாகவும் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாக்குவார். சொந்த ஜாதகத்திலும் சாதகமாக கிரகங்களிலிருந்து சாதகமான தசாபுத்தி இருந்தால் அவர்கள் படிப்பில் வீராதி வீரர்களாகவும் சூராதி சூரர்களாகவும் கட்டாயம் விளங்குவார்கள் என்பதே
கோச்சார கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்களாகும். திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் அற்புதமான முறையிலே குழந்தைகள் கட்டாயம் பிறக்கும் என்பது உண்மை. 5ஆம் வீட்டிற்கு 12லே குரு பகவான் இருக்கின்றாரே, ராகு கேது சம்பந்தம் இருக்கின்றாரே என்று நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக குழந்தை பாக்கியங்கள் உண்டு. குழந்தைகளுக்காக சுபகாரியங்களும் உண்டு. காரணம் 5ஆம் வீட்டிற்கு அவர் 12ல் இருக்கின்ற காரணத்தினால் குழந்தைகளுக்காக படிப்போ, கல்வி, திருமணம், வேலை பாக்கியம், பொன்பொருள் வாங்கி தருவது, சொத்து சுகங்களை தருவது, ஏதோ ஒரு வகையில் பலவிதமான விஷயங்கள், பெண்கள் பூப்படைவது போன்ற சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். அவர்களுக்காக நீங்கள் கடனும் வாங்கலாம். அந்த கடன்கள் சுப கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். படிப்புக்காகவும், வேலைக்காகவும், தொழிலுக்காகவும் பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது. அதுவும் குறிப்பாக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பெரிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றங்கள் குடியிருப்பு மாற்றங்கள், அலுவலக மாற்றங்கள், வெளியூர் மாற்றங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்று அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தி வலிமைக்கேற்றவாறு நடக்கும். நிச்சயமாக நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளதால் மாற்றங்களை நீங்கள் தாராளமாக வரவேற்கலாம். ஏற்றுக்கொண்டு ஏற்றமான முறையிலே வாழ்க்கையை நீங்கள் செலுத்தலாம். 7.5 சனியால் பெரிதும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதுவும் குறிப்பாக 12லே குரு பகவானுடைய வீட்டிலிருந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதால் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபவீரியங்களே ஆகும். குடும்பத்திற்காகவும், குழந்தைகளுக்காகவும், வீடு வாங்குவதற்காகவும், வாகன சேர்க்கைக்காகவும், இன்ப சுற்றுலாக்காகவும், ஆன்மீக சுற்றுலாக்காகவும் இப்படி பலவிதமான மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவிலே பலவிதமான சுபவீரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதே வேளையில் கடன்களும் வரலாம். அந்த கடன்களும் உங்களுக்கு சுப கடன்களாக அமையும் என்பது தெளிவு. திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணம் பாக்கியமும் கட்டாயம் கைகூடும். குரு பகவான் நாளில் தானே இருக்கிறார் என்றெல்லாம் இருந்தாலும் அவர் 8ஆம் வீட்டை 7ஆம் வீட்டிற்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் குடும்பம் அமையும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள். வெளியூர்களில் இருந்த பலர் மனைவி இங்கேயும் கணவன் அங்கேயும் இருந்து விடலாம். மனைவி அழைத்து கொண்டு அங்கே குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பல மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அமையும். ஆக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்றாக சேர்வது என்பதும் உண்மை. பதவியில் பலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். சொந்த தொழில் செய்கின்றவர்கள் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். அதிகமான உழைப்பு இருக்கும். அதனால் உடல் நலம் கெடும். வேலைக்கு சாப்பிடுவது, உறங்குவது போன்ற விஷயத்தில் உடல்நலத்தில் மட்டும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். லாபத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. நஷ்டங்கள் வரலாம். அது லாபத்தில் நஷ்டங்கள் என்ற வகையில் தான் இருக்குமே தவிர முதலுக்கு எந்த வகையான மோசமும் முதலில் நஷ்டம் வராது என்பதே கோச்சாரங்கள் கூறக்கூடிய அமைப்புகளாகும். பலர் புதிய தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். சொந்த ஜாதகம் சாதகமற்று இருந்தால் ஏதோ ஒரு வகையில் விரய சனியால் விரயமாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மற்றவர்கள் வேலையில் செய்வர்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இருக்காது. சம்பளத்திலும் பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் சுப செலவுகளும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது என்பதே உண்மையாகும். முதலிலே சொன்னது போல பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கட்டாயம் உண்டாகும். நீண்ட நாட்கள் ஆசைகள் கனவுகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தாயின் மூலமாக பெண்களுக்கு நாளிலே வரக்கூடிய குருபகவான் உச்சமடைவதால் குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டு சேதனமாக நகைகளோ, சொத்து சுகங்களோ, ஏதோ ஒரு செல்வாக்கு வரலாம். அப்படி தாயே இல்லாதவர்களுக்கும் தாயின் வீட்டின் மூலம் இல்லாதவர்களுக்கு உங்களுடைய சுயமுயற்சியில் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையின் மூலமாக பட்டம், பதவி, பேர், புகழ், உயர்ந்த பதவி என்று வரக்கூடிய கௌரவம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கலாம். ஆக தாய் இருப்பவர்களுக்கு தாய் வீட்டு சேதனங்களாக சொத்து சுகங்களோ, தாய் இல்லாதவர்களுக்கு தாய் அந்தஸ்தில் உள்ளவர்கள் மூலமாக நல்லதோ, வேலையில் இருப்பவர்களுக்கு பேர், புகழ், பதவி உயர்வு, பண உயர்வு, சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் கௌரவம் அதனால் மேலோங்கக்கூடிய வாய்ப்புகளும் சமுதாயத்தில் பெரிய அளவிலே வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டு என்பது தெளிவு. இது தேர்தல் காலம் என்பதனால் 1000 தான் இருந்தாலும் விரய சனி நடப்பதினால் சாதகமான தசாபுத்தி நடந்தால் தேர்தலில் நீங்கள் வெற்றி கொள்ளலாம். இல்லை என்றால் தேர்தலில் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகளும் விரய சனி ஏதோ ஒரு வகையில் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சாதகமாக இருந்தால் குரு பகவானுடைய பார்வையால் மேஷராசிக்காரர்கள் தேர்தலில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் என்பதும் அடிப்படை உண்மையாகும். ஆக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் குரு பயிற்சியின் மூலமாகவும் ராகு கேது பயிற்சியின் மூலமாகவும் விரய சனி குரு பார்வையில் கட்டுப்படுவதால் பெரிய அளவில் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் மாறாமல் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம், சுபவிரய செலவுகள் காத்திருக்கிறது. பயணங்களும், வெளியூர் பயணங்களும், உள்நாடு பயணங்களும் பல வகையில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். தாராளமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் தமிழ் புத்தாண்டை வருக என்று நீங்கள் வரவேற்கலாம். வாழ்த்துக்கள். வணக்கம்.